நேற்று சாயந்தரம் போல் நம்ம நிலத்துக்கு போயிருந்தேன். அங்கே காராமணி கொடியில் நிறைய காராமணி இருந்ததுங்க. அதனால் சரி கொஞ்சம் பறிச்சுட்டு போய் நம்ம அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். யாருக்கெல்லாம் காராமணி பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். காராமணி வந்து நாங்கள் எப்படி பயிர் வைப்போம்னா, வேர்க்கடலை போடுறோம் இல்லையா, அதில் ஒரு ஊடு பயிராக தாங்க வைப்போம். ஓரங்களில் வரப்பு ஓரங்களில் வந்து இந்த மாதிரி வந்து விதைச்சிடுவோம். வீட்டுக்கு தேவையான காராமணி எங்களுக்கு இதுலேயே விளைஞ்சிருங்க. பச்சை காராமணி நல்லா முத்தி இருக்கிறதா பார்த்து கொஞ்சமாக கிள்ளிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் போல் நல்லா மழைங்க. வீட்டுக்கு போன உடனே காராமணியை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு அவிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மழை லைட்டாக தாங்க பெஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மழை வெளுத்து வாங்குச்சு. இந்த மழைக்கு சுட சுட காராமணியை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் போல் சமைக்கலான்னு சொல்லி போயிட்டேன். விளக்கு ஏற்றிட்டு எப்பவும் போல் சமைக்க போயிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாதம் தான் செஞ்சோம். கூடவே சிக்கன் குழம்பும் வச்சுருந்தேன். அப்புறம் என் அம்மா வந்து இட்லிக்கு மாவு அரைக்க அரிசியெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எங்கள் ஊரில் வந்து மிஷின் இருக்குங்க. அங்கே கொடுத்து அம்மா வந்து மாவு அரைச்சிட்டு வந்துடுவாங்க. நம்மளோட நாட்டுக்கோழி வந்து 2 முட்டை விட்டுருந்தது, அதையும் இன்றைக்கி அவிச்சிட்டேன்.